கன்னியாகுமரி மாவட்டம் கடையால் செம்மோட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி ஜார்லின். செல்வகுமார் அந்த பகுதியிலிருந்து ஹாலோ பிரிக்ஸ் நிறுவனம் ஒன்றை வாங்கி தொழில் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தை காரணத்தை கூறி செல்வகுமார் பல்வேறு நபர்களிடமிருந்து பணம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஜார்லின் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள பெண்களிடமிருந்து அடகு வைப்பதற்கு என கூறி நகைகளும் வாங்கியுள்ளார். இருவரும் சேர்ந்து சுமார் 3 கோடி அளவிற்கு அப்பகுதியில் உள்ள பலரிடமிருந்து நகை மற்றும் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென செல்வகுமார் ஹாலோ பிளாக் நிறுவனத்தை இன்னொருவருக்கு விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின்படி பணம் கொடுத்தவர்களும் நகை கொடுத்தவர்களும் அங்கு திரண்டனர். ஆனால் அவரை அங்கு காண முடியவில்லை. இதனிடையே அவர் செல்வகுமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் செல்வகுமார் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடும்பத்துடன் தங்கியிருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அவரது வீட்டிற்கு சென்று செல்வகுமாரிடம் பணத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகளானது இன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதன் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர்.